கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 4th T20 மேட்ச் இன்றைக்கி நடந்துருச்சு கைஸ். ஸோ இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியன் பவுலர்ஸ் யார் கலக்கி போட்டால், ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் யார் டாமினேட் பண்ணால், அதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம சென்னை சூப்பர் கிங் தேஷ்பாண்டேக்கு இன்றைக்கி டெபியூ சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவரும் நல்ல ஸ்பெல் போட்டிருந்தார் தான் சொல்லுவேன். எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா போட்டு இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். அதை பற்றியும் பார்ப்போம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தனே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 152 ஸ்கோர் பண்ணாங்க ஜிம்பாப்வே. ஸோ ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ககில், அவர் 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, சிவன் டுபே மற்றும் தேஷ்பாண்டே இவங்களெல்லாம் தலா ஒரு விக்கெட் அது மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மான்னு சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங்கில் விக்கெட்டே விழுவாமல் இருந்தது. ஸோ இவரோட பவுலிங்கில் தான் எப்படியோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு விக்கெட்டை. ஸோ அந்த இடத்துலேருந்து ட்ராபேக் ஆச்சு. அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசா செம்மையாக ஆடிட்டு இருந்தார். அவர் விக்கெட் எடுத்தது தேஷ்பாண்டேயோட அருமையான ஸ்பெல்னால தான் இந்த மேட்சே ஜெயிச்சதுன்னு சொல்லலாம். இல்லைனாலும் ஜெயிச்சிருப்பாங்க தான் பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும். ஆனால் பவுலிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான விக்கெட் எடுத்ததுன்னா தேஷ்பாண்டே எடுத்த விக்கெட் தான் சொல்லுவேன். ஏன்னா சிக்கந்தர் ராசா செம்ம ஃபார்மில் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ அவரை விக்கெட் எடுத்து ஓரளவுக்கு ஸ்கோரை கம்மி பண்ணியிருந்த முக்கிய ரீசன் தேஷ்பாண்டே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வாங்க செகண்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சுன்னு செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 156 ஸ்கோர் அடித்து ஒரு விக்கெட் கூட லூஸ் ஆகாமல் நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுக்கு முக்கிய காரணமான அந்த ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் மற்றும் சிவன் கில். ஜெய்ஸ்வால் செம்ம அட்டகாசமான பேட்டிங், அவர் 93 அடிச்சுட்டு இருந்தார், நாட் அவுட்டில் முடித்தார். அதே மாதிரி கில்லும் 58 அடித்து அவரும் நாட் அவுட்லேயே முடித்தார் கைஸ். ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு 100 வாய்ப்பை கில் கொடுத்துருக்கலாம் தான் சொல்லுவேன் இந்த மேட்ச்சில். ஸோ கொடுக்காம போயிட்டார். சரி விடுங்க, பார்த்துப்போம். இனிமேல் வர அடுத்த மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் ஒரு 100 போடுவார்னு எதிர்பார்ப்போம் கைஸ். ஸோ ஒரு அருமையான நாக்கு ஆடிட்டு ஒரு 100 இல்லைன்னா எப்படி, அது மாதிரி தான் இருந்தது. ஸோ பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரீஸ்லேயும் லீட் அடிச்சிட்டோம் கைஸ். ஸோ 3-1 அது மாதிரி வச்சுட்டோம். ஜிம்பாப்வேவே லீட் அடித்து இந்த 5 மேட்ச் T20 சீரீஸ்லேயே கில்லோட ஃபஸ்ட்டு கேப்டன்சி சீரீஸ் வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கு அருமையான எல்லா பிளேஸும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோ தான் பை.